இமாம் தஹபி ரஹிமஹுல்லாஹ் கிதாபுல் கபாயிர் என்ற தன்னுடைய புத்தகத்தில் இமாம் தஹபி நேரடியாக பார்த்த ஒரு வரலாற்றை அந்த கிதாபில் பதிவு செய்கிறார். சந்தையில் இமாம் தஹபி நிற்கிறார். நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரம் ஒரு திடீரென்று ஒரு சப்தம், மன் ரஆனி ஃபலா யظ்லிமன்னா அஹதா, உலகமே என்னை காணுங்கள், யாருக்கும் அநீதம் செய்யாதீர்கள். மன் ரஆனி, என்னை காணுங்கள், ஃபலா யظ்லிமன்னா அஹதா, யாருக்கும் அநீதம் செய்யாதீர்கள், யாருக்கும் தீங்கு செய்யாதீர்கள், யாரினுடைய உரிமைகளையும் பறிக்காதீர்கள். எல்லாம் அந்த சப்தம் வந்த இடத்தை திரும்பி பார்த்தால் ஒரு மனிதன் கைகள் வெட்டப்பட்டு, இமாம் தஹபி மிகப்பெரிய அறிஞர், இஸ்லாமிய வரலாற்றில் இமாம் தஹபி தங்கத்தில் ஜொலிக்கக்கூடிய முத்துகள் என்று, வைரங்கள் என்று சொல்லப்படும். இமாம் தஹபி அந்த சூக்கில் நிற்கும் பொழுது நடந்த அந்த சம்பவம் கிதாபுல் கபாயிர் பெரிய அவரினுடைய புத்தகத்தில் எழுதப்பட்ட வரலாறு. சப்தம் அந்த இடத்தை நோக்கி எல்லோரும் திரும்புகிறார்கள். ஒரு மனிதனினுடைய கரம் வெட்டப்பட்டு, அந்த கரத்தில் இருந்து ரத்தம் ஃபுல்லா வெட்டப்பட்டு ரத்தமும் சலமும் வடிந்து கொண்டு புண்கள் அரித்து கொண்டிருக்கிறது. இந்த சப்தம் வந்தவுடன் எல்லோரும் அவன் சுற்றி நிற்கிறார்கள். ஒரு தைரியத்தில் நாம் இருக்கிறோம், நாம் பாவம் செய்து விட்டோம், யாரும் நம்மை காணவில்லை என்ற ஒரு தைரியத்தில், நாம் அநீதம் செய்கிறோம், யாரும் நம்மை கண்காணிக்கவில்லை என்ற ஒரு தைரியத்தில், சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன், அல்லாஹ் அவர்களை பிடிப்பான் சன்னமாக, ஆனால் அவர்களுக்கு அது தெரியாது. அல்லாஹ் சொல்கிறார். ஒரு மனிதன் எல்லாரும் அப்படி சத்தம் வந்த இடத்துல எல்லாரும் ஜாமா வாங்குறது எல்லாம் நிப்பாட்டிட்டு அவனை சுத்தி நிற்கிறார்கள். கேட்டார்கள், என்ன சொல்கிறாய், என்ன காரணம், ஏன் இப்படி கொடூரமான ஒரு உருவமாக நிற்கிறாய், கை வெட்டப்பட்டிருக்கிறது, ரத்தங்களும் சலங்களும் புழுத்து வடிகிறது, என்ன காரணம்? சொன்னான், என்னுடைய வரலாற்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதற்காகத்தான் இந்த சப்தமிட்டேன். என்ன வரலாறு, உனக்கான வரலாறு? நான் வாழ்ந்த இந்த ஊர் இருக்கிறதே, இந்த ஊரிலேயே நான் தான் மிகப்பெரிய ஒரு பலசாலியாக, ஆற்றல் மிக்கவனாக இருந்தேன். எனக்கு நிகர் இந்த ஊரில் மிகப்பெரிய ஜப்பார் என்பதாக, முத்தகப்பிர் என்பதாக நான் நினைத்தேன். அவன் சொல்கிறான், அடக்கி ஆளக்கூடிய